வணக்கம். நான் உங்கள் அக்குஹீலர் குமார். இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது என்னவென்றால், 50 பூதங்களை பற்றியும் அக்குபஞ்சரில் உள்ள ஆர்கன் கிளாக் என்று சொல்லக்கூடிய உறுப்புகளின் கால நேரம் என்ன என்பதையும் நாம் அறிய இருக்கிறோம். அக்குபஞ்சர் வைத்திய முறையானது சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே சீனர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. அதில் அக்குபஞ்சர் முறையில் சுமார் 361 கிளாசிக்கல் அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் உள்ளது. இந்த புள்ளிகளை நாம் சரியான இடத்தில், சரியான கால விகிதத்தில் சரியாக தூண்டும் போது நமது உடலில் உள்ள சக்தி ஓட்டப்பாதை, அந்த சேனலில் உள்ள உறுப்புகளின் பாதையானது தூண்டப்பட்டு நம் நோய் நிவர்த்திக்கப்படுகிறது என்பது அக்குபஞ்சரில் உள்ள ஒரு முறை. அதை பற்றி சொல்லும்போது நாம் 50 பூதங்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பண்டைய தமிழர்கள், அதாவது இந்துக்களின் வேதியியல் அறிவியல் படி நமது பிரபஞ்சமானது 5 பெரும் பூதங்களால் உருவாக்கப்பட்டது என்பதை தெரிய வேண்டும். 50 பூதங்கள் என்றால் என்ன? நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். நம் அண்டத்தை, அதாவது யுனிவர்ஸை 50 பூதங்கள் ஆட்சி செய்வது போல் நமது மனித உடலையும் இந்த 50 பூதங்கள் ஆட்சி செய்கின்றன. இந்த பூதங்களின் ஏற்றத்தாழ்வுகள் மனித உடலில் ஏற்படும் போதுதான் மனிதனுக்கு நோய் உண்டாகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அந்த அக்குபஞ்சர் முறையில் உள்ள பாயிண்ட்ஸை, அந்த புள்ளிகளை நாம் தூண்டும் போது அந்த நோயானது நிவர்த்திக்கப்படுகிறது. இந்த 50 பூதங்களை பற்றி இப்படி உள்ளது, இது செய்கிறது என்பதை நான் கூறவில்லை. நமது தொன்மையான தொல்காப்பிய நூல் அதன் பாடல்களில் விவரிக்கிறது. அது மட்டுமல்லாமல் சித்தர்களும் தங்கள் பாடல் வரிகளில் இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் அந்த 50 பூதங்களை பற்றியும் விரிவாக எடுத்து கூறியுள்ளார்கள். 50 பூதங்கள் நமது உடலில் எப்படி இயங்குகிறது, இந்த 50 பூதங்களுக்கு என்னென்ன நமது உடலில் உள்ள உறுப்புகள் சேர்ந்திருக்கிறது, அந்த 50 பூதங்களை எதை சார்ந்துள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் நெருப்பு பூதம், அதாவது ஃபயர். இந்த ஃபயர் மூலகத்தில் நமது உடலில் உள்ள உறுப்புகளில் முதன்மையான இதயம், சிறுகுடல், இருதய மேலுறை முதலிய உறுப்புகள் அதனை சார்ந்து உள்ளது. எர்த் மூலகம், அதாவது பூமி. பூமியை சார்ந்ததுதான் நமது ஸ்பிளீன், ஸ்டமக். நமது உடலில் உள்ள 2 உறுப்புகளும் அந்த எர்த் மூலகத்தின் அடிப்படையில் தான் இயங்குகிறது. மூன்றாவதாக மெட்டல், அதாவது காற்று மூலகம், ஏர் என்று கூறுவார்கள். இந்த மூலகத்தின் கீழ்தான் நமது உடலில் உள்ள உறுப்பான நுரையீரல், லங்ஸ், பெருங்குடல், லார்ஜ் இன்டெஸ்டைன் இயங்குகிறது. அடுத்ததாக வாட்டர் மூலகம், நீர் என்று தமிழில் அந்த மூலகத்துக்கு பெயரிடுவார்கள். அந்த மூலகத்தின் கீழ்தான் நமது உடலில் உள்ள சிறுநீரகமும் சிறுநீர் பையும் இயங்குகிறது, கிட்னி அண்ட் யூரினரி பிளாடர். இறுதியாக வுட் மூலகம், ஆகாயம் என்று கூறுவார்கள். அதன் கீழ் கல்லீரல், பித்தப்பை, லிவர் அண்ட் கால் பிளாடர், இந்த மூலகங்கள் இயங்குகின்றன. எனவேதான் நாம் இந்த மூலகத்தில் உள்ள, இந்த மூலகங்களில், இந்த சேனலில் உள்ள இந்த மூலக புள்ளிகளை தூண்டும் போது வியாதிகள் நிவர்த்தி செய்யப்படுகின்றன, பூரணமான குணமடைய வாய்ப்பு உள்ளது. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 7 to 9 பெரிகார்டியம் உறுப்புக்கு உரிய நேரம்.
இந்த நேரத்தில் நாம் இரவு நேர உணவை எடுத்துக்கொள்வது உடலுக்கு நல்லது. அடுத்ததாக 9 to 11 ட்ரிபிள் வார்மர் என்று வெப்ப மண்டலம் என்று கூறுவார்கள். இது உடலில் உறுப்பு என்று நாம் கூற இயலாது. உச்சந்தலையில் இருந்து அடிவயிறு வயலை உள்ள 3 பாதைகளையும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு பாதையாக இது விளங்குகிறது. இந்த நேரத்தில் தூங்க செல்வது மிகவும் நல்லது. இந்த 9 to 11 நேரத்தில் நாம் தூங்கிவிட்டால் நமது உடல் நிச்சயமாக அன்று அடுத்த நாள் முழுவதும் நாம் சுறுசுறுப்பாகவும் அறிவுடனும் இயங்க ஏதுவாக இருக்கும். அடுத்தது 11 to 11 இது கால் பிளாடர் நேரம். தூக்கம் வரவில்லை என்று இந்த நேரத்தில் நாம் விழித்துக் கொண்டு இருந்தால் புதிய செல்கள் உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்காமல் போய்விடும். உடம்பில் பித்தமானது அதிகமாக சேர நேரிடும். அடுத்ததாக 1 to 3 இந்த நேரத்தில் இது லிவருக்கு உரிய நேரம். இதில் இந்த லிவரானது நமது உடலில் ஒரு ஃபேக்டரியாக, கெமிக்கல் ஃபேக்டரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இரத்தத்தை சுத்திகரிக்கிறது, பல பிரச்சனைகளை இது நிவர்த்தி செய்கின்றது. ஸ்கின் டிசீஸ், குறிப்பாக ஸ்கின் டிசீஸை இது சரி செய்கிறது. லிவர் இல்லை என்றால் நாம் சரிவர இயங்குவது என்பது இயலாத காரியம். எனவே நமது உடலில் உள்ள முக்கிய உறுப்பில் தோன்றும் வியாதிகளை தடுப்பதற்கு இந்த நேரத்தில் இந்த லிவருக்கு உரிய புள்ளிகளை நாம் தூண்டும்போது வியாதியிலிருந்து விடுபடலாம் என்பது எனது பணிவான வேண்டுகோள். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் உறுப்பின் நேரம் 11 to 1. அந்த நேரத்தில் பித்தப்பை, அதாவது கால் பிளாடர் என்று கூறுவார்கள், அது நன்கு செயல்படக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் நமக்கு தூக்கம் வரவில்லை என்றால் புதிய செல்கள் ரிப்பேர் செய்வது சரிவர இயலாது. தூக்கம் வரவில்லை என்று சொல்லும்போது நமது உடலில் பித்தமானது அதிகரிக்கும். அதை தவிர்க்க இந்த நேரத்தில் நன்கு தூங்குவது நல்லது. 1 to 3 லிவர் உறுப்புக்கு குறிப்பிட்ட நேரம். லிவரானது நமது உடம்பில் இரத்தத்தை சரி செய்து சுத்தம் செய்து உடலின் பல பாகங்களுக்கு அனுப்பக்கூடியது. இது உடலின் ரசாயன ஃபேக்டரி என்று கூட அழைப்பார்கள். ராஜ உறுப்புகளில் மிகவும் பெரிய பல வேலைகளையும் செய்யக்கூடிய உறுப்பு இந்த லிவர். இந்த நேரத்தில் நாம் அந்த லிவருக்கு உரிய புள்ளிகளை சரி செய்து தூண்டும்போது வியாதி நிச்சயமாக உறுதியாக பூரண குணமடையும் என்பது உண்மை.